மூன்றாவதாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும். நல்ல கவனிங்க, பவுல் எழுதுகிறார், நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து ரிப்பீட் பண்ற தொடர்கிறாரு. கமா வாசிப்பா 13. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இருதயங்கள் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ஸ்திரப்படுத்துவாராக. நல்ல கவனிங்க, பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், ஒருவரிடத்தில் ஒருவர் வரைக்கும் அன்பிலும் மற்ற மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வார் சொல்லிட்டு அவர் ரிப்பீட் பண்றார். என்ன பண்றார் பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்கள் இருதயங்கள் என்ன பண்ணுவாரா, ஸ்திரப்படுத்துவார் என்று பவுல் எழுதுகிறார். நல்ல கவனிங்க, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்றவர்களாக நிறுத்துவதற்கு பவுல் 12ஆம் வசனத்தில் 2 காரியம் சொல்றார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 இங்கே அன்பா இருங்க. எங்க அங்கே வாசிப்போம் அந்த வசனத்தில், ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும். நல்லா கவனிங்க, 2 வார்த்தை அங்க. 1 பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எப்படி இருங்க, அன்பா இருங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாரிடத்திலும் எப்படி இருங்க, அன்பா இருப்பாங்க. நம்ம மற்ற எல்லா இடத்துலையும் அன்பா இருப்போம், ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்ககிட்ட என்ன இருக்க மாட்டோம், வம்பா தான் இருப்போம். அல்லேலூயா. நீங்களாம் உங்களை சொல்லவே இல்லை. பவுல் சொல்றார், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, உங்க வட்டத்துக்குள்ள எப்படி இருங்க, சர்க்கிள் எப்படிமா இருக்கணும், அன்பாயிரு. இந்த சர்க்கிளை தாண்டிட்டு எங்கே போ, மற்ற எல்லா மனுஷர்கிட்டையும் அன்பாயிரு. அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை எதில் ஸ்திரப்படுத்தணும் பார்த்தீங்கன்னா, அன்புங்க. அன்பு. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு எது அவசியம் பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அன்பு ரொம்ப அவசியம். அதுவும் எங்கே அன்பு வெளிப்படுத்தணுமா, அங்கே பவுல் எழுதுகிறார், ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும். அவர் அழகாக எழுதுகிறார், நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய். அப்போ தெசலோனிக்கே சபையை பவுல் நேசிக்கிறார். அந்த ஜனங்களை சொல்கிறாரு, நீங்களே எப்படி இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தரில் எப்படிமா இருங்க, அன்பா இருங்க. அன்பா இருக்கிறீங்களாம்மா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சபை என்பது எதற்கு, ரட்சிப்பு என்பது எதற்கு, நம்ம பரலோகம் போகிறது எதற்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருக்கிறது தான். ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் ஒரு 2 வசனத்தை வாசிங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. எதுமா பெருசு? ஆமா, விசுவாச ஸ்திரீ தான், நம்பிக்கையுள்ள ஸ்திரீ தான். ஆனால் எது பெருசுன்றாரு பவுல்? எதுமா பெருசு? அன்புமா. யார் மேலே அன்புமா? யார் மேலேயோ அன்பு. அது 10 வீடு தெளிக்கிறாங்க பாரு, அவங்க மேலே எனக்கு ரொம்ப அன்புங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே என்ன இல்லை. பவுல் சொல்றார், ஒருத்தர் மேலே ஒருத்தர் எப்படி இருங்க, அன்பாக இருங்க. சுற்றி இருக்கிறவங்ககிட்டலாம் எப்படி இருங்க, அன்பாக இருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரத்தில் சில வசனத்தை பாருங்களேன்.
13ஆம் அதிகாரம் 1லேருந்தே வாசிப்பா பொறுமையா. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பை எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். என்ன பாஷமா பேசுற? சொல்ல மாட்டீங்களே, நீங்க சொல்ல மாட்டீங்க. என்ன பாஷை பேசுற? மனுஷர் பாஷை பேசுறேன். அடுத்தது என்ன பாசுற? தூதர். வானத்திலிருந்து பேசுறாங்க பாருங்க. தூதர் பாஷை வாயில அழகா வருது, சரளமா வருது. ஆனா அன்பு எனக்கு இல்லைன்னா அந்த பாஷை எப்படி வருதா? நீங்க படிக்கட்டுல இருந்து ஒரு ஸ்டீல் பாத்திரம், ஒரு வெண்கல பாத்திரத்தை விட்டு விடுங்களேன், எப்படிமா வரும்? டங்க 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 இல்ல, அப்படித்தானே வரும். அப்போ உன் பாஷை எப்படி ஆகிடுது பார்த்தீங்கன்னா, படிக்கட்டுலேருந்து ஒரு ஸ்டீல் பாத்திரம் மாதிரி ஆகுது. எது இல்லைனாமா? அன்பு இல்லைனா. அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, என்னத்தான் தூதர் பாஷையாக அது இருந்தாலும் அந்த பாஷைக்கு உண்டான ஒர்த்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நீ காட்டுகிற அன்பில் தான் அந்த பாஷையினுடைய ஒர்த்தே இருக்குது, வேல்யூவே இருக்குது. இல்லைன்னா அது என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஓசையிடுகிற கைத்தாளம் போல, வெண்கலத்தை போல நான் இருப்பேன். டமாட்டா டமாட்டமா சவுண்டு வருது பாருங்க, அந்த போல இருப்பேன்ட்டு பவுல் சொல்றார். வாசிங்க. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து, தீர்க்க தரிசன வரம் சகல ரகசியங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்துறதுலாம் நமக்கு தெரியுது. சொல்றேன்ல, ஆண்டவர் எனக்கு இதை வெளிப்படுத்துகிறார், ஆண்டவர் எனக்கு இதை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் நான் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படி நரிச்சு நல்லது நடக்கட்டும். வாசிப்பா. சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. நான் ஒன்றுமில்லைன்னு என்ன அர்த்தம்? ஒன்றுமில்லைன்னு அர்த்தம் சொல்லுங்க. என்ன இல்லை அர்த்தம்? ஒன்றும் இல்லை. நம்ம சொல்றோம்ல, சரிப்பா கையில் ஒன்றும் இல்லை, அப்போ என்ன அர்த்தம்? கையில் ஜீரோ. இந்த அன்பு மாத்திரம் இல்லாம போயிடுச்சுன்னா நீ யாரு? ஜீரோமா. பக்கத்துல சொல்லுங்க, ஜீரோவா இருக்காத சொல்லுங்க. ஆமா, அன்பு இல்லைன்னா நீ யாரு? வாசிப்பா தொடர்ந்து பொறுமையாவே. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும். என்ன பண்ணிட்டேன்? அன்னதானம் பண்ணிட்டேன். என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. வாட் இஸ் த யூஸ்? என்ன பிரயோஜனம்? சரீரத்தை மாத்திரம் என்ன பண்றேன்? ஆண்டவரே சுட்டரிச்சு போடுங்க, ஆண்டவரே சுட்டரிச்சு போடுங்க. என் மாம்சத்தில் அடிக்கடி போராட்டம் விரும்புது, சுட்டரிச்சு போடுங்க. எவ்வளோ நாள் தான் ஆண்டவரை சுட்டரிச்சுன்னு பாரு. இங்கே பவுல் என்ன சொல்றாரு? அன்பு எனக்கு இராவிட்டால் என்ன பிரயோஜனம்? நல்லா கவனிங்க, வசனத்தை வாசிங்க தொடர்ந்து. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு என்ன இருக்கும்? நீடிய சாந்தம், தயவு உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது. அன்பு இருந்துச்சுன்னா என்ன செய்யாது? அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது. என்ன பாஸ்டர் கரெக்டா புள்ளி வைக்கிறீங்க? அன்பு இருந்துச்சுன்னா என்ன வராதாமா? அந்த அம்மா எழுப்பி சொல்லுமா, என்ன வராதா? அன்பு இருந்துச்சுன்னா சினம் வராதா? அல்லேலூயா. அப்ப ஏங்க அடிக்கடி கோபம் வருது, டென்ஷன் ஆகுறோம்? ஏன் அடிக்கடி எமோஷனல் ஆகுறோம்? வர ஆத்தத்துக்கு கையில் இருக்கிறத தூக்கி அடிக்கிறேன்றோமே. என்ன இல்லைம்மா, அன்பு உள்ள இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணாதான்? சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களே. நீங்க சொல்றது பார்த்தா நானும் அதான் பாச செஞ்சுட்டு வந்துக்கிறேன்ற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. இங்கே பவுல் சொல்றாரு, அன்பு எனக்கு நின்றுச்சுன்னா நான் எனக்கு என்ன வராது? சினம் அடையாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை சாம் சுந்தரம் பாஸ்டர்கிட்ட இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அவர் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறாருங்க அந்த இன்டர்வியூவில், இது வரைக்கும் நான் கோபப்பட்டதே இல்லைன்றார். எப்படிங்க சாத்தியம்? அவங்க மனைவி சொல்கிறாங்க, அவர் சும்மா கோபம் வர மாதிரி தான் ஆக்டிங் கூட பண்ண மாட்டாருன்ட்டு. எப்படிங்க பாசிபிள் இதெல்லாம்? ஏன்னு பார்த்தீங்கன்னா, இருதயம் என்னவாயிடுச்சு? ஃபுல்லாக அன்பு. நீங்கள் ஒருத்தருங்க மேலே அன்பு வச்சுக்கிங்களேன், என்ன பண்ணாலும் என்ன பண்ணிவிடுவாங்க பார்த்தீங்கன்னா, கோவப்படாமல் அப்படி பாலிஷாக போயிடுவோம்.
தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகணும். இன்னைக்கு கணவன் மனைவிக்கு அது தேவை. கணவன் மனைவிக்கு எது தேவைப்பா? ஆமாம், கணவன்மார்கள்லாம் என்ன தேவை அதுதான் பவுல் சொல்கிறாரு எபேசியர் சபைக்கு எழுதும்பொழுது. இதுக்குள்ளே அப்படியே வச்சுக்கப்பா. இப்போ எபேசியர் சபைக்கு போப்பா. எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்பா. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஆமாம், புருஷர்களே உங்கள் மனைவி மேலே என்ன கூறுங்கப்பா? அன்பு கூறுங்கப்பா. யாரையோ அன்பு கூறுறப்பா. ஆனால் கூற வேண்டிய ஒருத்தருங்க யார் இருக்கிறாங்க? உங்கள்கிட்ட அடியை வாங்கினு மிதியம் வாங்கினு நம்மளோட குடும்பம் வந்துடுறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு குறித்து அங்கே எபேசிய சபைக்கு பவுல் எழுதுறாரு, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் என்ன பண்ணுங்க? நீங்கள் அன்பு கூறுங்கப்பா, அன்பு கூறுங்கப்பா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறைந்த பால் கர்ணாயா இருக்கார், இருப்பாங்க, இறந்துட்டார். கத்திற்குள்ளே நித்திரை அடைந்தார். நல்ல பழக்கம் அந்த மனுஷன். அந்த ஜபத்துக்கெல்லாம் கூடுவார். வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு கூடுவார். போயிட்டு செய்தி கொடுத்துட்டு வருவேன். அவங்க ஒய்ஃப் ஒரு முறை சொன்னாங்க, இந்த மனுஷன் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு அடி விழாத இடமே இல்லை பாஸ்டர். அந்த அளவுக்கு அடிப்பாராம். பயங்கர கோவக்காரர். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனோட லைஃப் அப்படியே உல்டாவாக ஆயிடுச்சு. அந்த அம்மா சாட்சி சொல்லுது, இப்போ அவர் எல்லாத்தையுமே விட்டுறாரு பாஸ்டர். எப்படிங்க முடியும்? எப்படி முடியும்? நல்லா கவனிங்க. கிறிஸ்துவனுடைய அன்பு இருதயத்தில் வெளிப்படும் என்றால் என்ன வராது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் மனுஷர்கள் தான், என்னை சேர்த்து தான் சொல்கிறேன், கோவப்படுவோம். பவுல் இன்னொரு கோபம் செய்தாலும் என்ன பண்ணிடாது, நீ சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உன் கோபம் என்ன பண்ணிடணும்? தனிஞ்சிடணுன்றார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், என்னதான் நம்ம மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் எனக்குள்ளே இருந்தாலும் அந்த அன்பு என்கின்ற ஒரு 3 வார்த்தை இல்லாமல் போவோம் என்றால் நம்முடைய அந்நிய பாஷை வேஸ்ட், நம்முடைய ரட்சிப்பு வேஸ்ட், நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் வேஸ்ட். ஏங்க நம்ம வாழ்றதே வேஸ்ட்டுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் பவுல் சொல்றார் பாருங்க, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் என்ன கூறுறாரா? சபையில். அப்ப கிறிஸ்து எதுக்காக அடிபட்டாரு? இந்த சபைக்காக தாங்க, உங்களுக்காக, எனக்காக தான். சபையில் என்ன பண்றாரா? கிறிஸ்து அன்பு கூர்ந்தாராம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 24 சேர்த்து வாசிப்பா. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க. மனைவிமார்கள் என்ன செய்யணும் என்றார் பார்த்தீங்கன்னா பவுல், நீ எந்த காரியம் செய்தாலும் யாருக்கு கீழ்ப்படினுமா? என்னங்க சொல்லி முடிச்ச நீங்களே சிரிக்கிறீங்க. எந்த காரியத்தை கீழ்ப்படினாங்க? பவுல் சொல்றாரு, எந்த காரியத்தையும் என்ன பண்ணுங்க, நீங்க கீழ்ப்படிய. நீங்க பார்க்கறத பார்த்தா எந்த காரியத்தில் நாங்கள் கீழ்ப்படினா அவருக்கு? பவுல் சொல்றாரு, எல்லா காரியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தலையை யாரா வைக்கிறாராம் கர்த்தர்? கிறிஸ்து சபைக்கு தலை. புருஷன் யாருமா? அவர் தான் தலை. தலை மாத்திரம் எடுத்துகிட்டு நீங்கள் ரோட்டில் நடந்து போங்களா? தலையை கொஞ்சம் கைட்டி வச்சுட்டு ரோட்டில் நடந்து போங்களா? சொல்லுவா. இங்கே பவுல் எழுதுகிறார் பாருங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் அன்பு இல்லாமல் போயிடுச்சுங்க. அன்பு இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ரியல் அன்பு இல்லை. ஏதோ வாழ்ந்துன்னு போகிறோம், கல்யாணம் பண்ணியாச்சு. இன்னும் கூட சில வீட்டு சொல்கிறாங்க, இந்த சனியை நான் கட்டி தொலையாச்சாச்சு, என்ன பண்ணுறது, வாழ்ந்துன்னு தான் போனோம். கவனிங்க, குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ள என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா அன்பு. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நீங்க வாசிங்க அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு என்ன இருக்குமா? நீடிய சாந்தம் அல்ல, நீடிய சாந்தம். என்ன நடந்தாலும் அப்படியே எப்படி இருக்குமா? சைலண்டாக இருக்கும்.
நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு என்ன பண்ணாதா. ஒருத்தன் கெட்டு போகணும்ட்டு என்ன பண்ணாது. அன்பு இருந்துச்சுன்னா நினைக்காது. நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல, என் ஜனங்கள் எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவர் சிலுவையில் போனார். அவர் நான் கெட்டு போகிறேன், என் உடம்பு கெட்டு போகுது, அடிக்க போடுறாங்க. நான் கெட்டு போனாலும், என் சரீரம் கிழிக்கப்பட்டாலும் கூட என் ஜனங்கள் என்ன பண்ணக்கூடாது, தீங்கு நினைக்கக்கூடாது, தீங்கு அனுபவிக்கக்கூடாது என்றார். அப்போ ஒரு மனுஷன் இருதயத்தில் அன்பு இருக்கும்னா இன்னொருத்தனை குறித்து என்ன நினைக்க மாட்டான், அவன் தீங்காக நினைக்க மாட்டான், அவனுக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்க மாட்டான். ஆண்டுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும். என்னங்க தானுங்க? சகலத்தையும் தாங்கும். எல்லாவற்றையும் எது தாங்கிடுமா? அன்பு. சிரமந்தான், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் சகலத்தையும் அது என்ன பண்ணுமா? தாங்குமா. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஃபேமிலியில் அந்த அன்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனைகளை அப்படி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தாங்கிக் கொள்ளுமா. அதாங்க பவுல் எழுதுகிறார், அன்பு சகலத்தையும் என்ன பண்ணிடுமா? தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் என்ன பண்ணிடுமா? சகிக்கும். ஆமா. அப்போ ஏன் சகிக்க முடியல? குடும்பத்தில் ஏங்க சகிக்க முடியல? அன்பு சகலத்தை என்ன பண்ணுன்றாரு? எது நடந்தாலும் ஃபேமிலியில் என்ன பண்ணிடுமா? சகிச்சுன்னு போயிடும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த காரியம் நடந்தாலும் அன்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? குடும்பத்தில் சகித்து கொண்டு போகும் என்றாரு. அப்போ ஏன் இன்றைக்கு சில காரியங்கள் குடும்பத்துக்குள்ளே நம்மளால் சகிக்க முடியலை பார்த்தீங்கன்னா, 100க்கு 100 உண்மை. எது இல்லை? இப்போ தேவனுடைய அன்பு இல்லை. ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வளர நேரம் இல்லாம அது காயின்ஸை போட்டுக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சகலத்தையும் என்ன பண்ணுமா? அன்பு சகிக்குமா. தேவனுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. 8 வாசிப்பா. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. நல்லா கவனிங்க. எதுங்க ஒழியாது? அன்பு மாத்திரம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போகும். எது ஒழிஞ்சு போயிடும்? தீர்க்க தரிசனம். ஆமா, தீர்க்க தரிசனங்கள் ஒழிஞ்சு போயிடுமா. நல்லா கவனிங்க வசனங்களை. அப்ப இன்றைக்கு நீங்க அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிப்பா. அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போகும். அந்நிய பாஷை என்ன பண்ணிடுமா? ஒழிந்து போயிடும். அறிவானாலும் ஒழிந்து போகும். நீங்க நல்லா கவனிங்க. ஒரு வீட்டுக்கு அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் ஒழிந்து போயிடும். அதுக்கு சொல்றாரு பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷையை ஒழிந்து போயிடும். அறிவு இருந்தால் என்ன பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. இன்றைக்கு ஃபேமிலி ரன் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. அறிவு கூட ஒழிந்து போயிடுமா. ஆனால் அன்பு என்ன பண்ணாதான்? ஒரு காலமும் ஒழியாது. சொல்லிட்டு தான் இந்த 13 அவர் முடிக்கிறாரு. இப்போதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்கின்ற 3 இருக்குது. இதுல பெருசு எது பார்த்தீங்கன்னா அன்பு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக்கணும். அப்ப எதுங்க முக்கியமானது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு? அன்பு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் பவுல் எழுதுறாரு, புருஷர்களே உங்க மனைவி மேல எப்படி இருங்க? அன்பா இருங்க. மனைவிகளே உங்கள் புருஷருக்கு என்ன பண்ணுங்க? எல்லா விஷயத்திலையும் கீழ்ப்படிங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல ஏங்க காம்ப்ளிகேட்டடான காரியங்கள் நடக்குது. தேவனுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய அறிவு குறைவுள்ளது என்று பவுல் எழுதுகிறார். நம்ம மூளையில தான் எல்லாமே யோசிக்கிறோம். பவுல் அதை சொல்லி முடிக்கிறார். நம்முடைய அறிவு என்னவா? குறைவுள்ளது. அறிவு தேவையில்லைங்க. இன்றைக்கு குடும்பத்தை நடத்துவதற்கு எது தேவை பார்த்தீங்கன்னா அன்பு தான் தேவை. அன்பு இருந்தால் குடும்பம் எப்படி போயிடும்? ஆட்டோமேட்டிக்காக போயிடும். மூளை அறிவு ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அந்த வசனத்தை வாசிப்பா. 9ஆம் வசனம். நம்முடைய அறிவு என்னவா? குறைவுள்ளது. நம்ம அறிவு எப்படிப்பட்டதா? குறைஞ்சு போன அறிவு. இந்த குறைந்து வச்சிருக்கிற அறிவில் நம்ம எப்படி நடத்தி கொண்டு போக முடியும்? அறிவை ஓரம் கட்டுங்க. முதல்ல எதை கொண்டு வாங்க? குடும்பத்தில் அன்பை கொண்டு வாங்க. அன்பை கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக சொல்லுவேன், தேவன் பார்த்தீங்கன்னா இவை 3லும் எது பெருசுன்ட்டு முடிக்கிறார் பார்த்தீங்கன்னா அன்பே பெரியது.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு மாத்திரம் ஃபேமிலியில் இருந்துச்சுன்னா ஃபேமிலி எப்படி போயிடும் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக போயிடும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி நம்ம ஸ்திரப்பட வேண்டிய 3 காரியங்கள். முதல் காரியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்கள் ஸ்திரப்படணும். அங்கிட்ட இங்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயம் ஸ்திரப்படணும். ஏன்னா இருதயம் தான் எப்படிப்பட்டது, மகா கேடுள்ளது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா எதில் ஸ்திரப்படணும் பார்த்தீங்கன்னா அன்பில் ஸ்திரப்படணும். உங்கள் பிள்ளைகள் மேலே ஒரு அன்பாக இருங்க, உங்கள் மனைவி மேலே அன்பாக இருங்க, உங்கள் கணவன் மேலே அன்பாக இருங்க, உங்கள் சபை மேலே அன்பாக இருங்க, உங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள் மேலே அன்பாக இருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் பவுல் அதான் சொல்கிறாரு, இவை எல்லாவற்றிலும் 3 நிலை இருக்கிறது, இவைகளில் எது பெருசு பார்த்தீங்கன்னா அன்பே பிரதானம்.